அருளாளன் அருட்கொடையாய் அவதரித்த அண்ணலங்கள் பெருமானை அகிலமே சிறக்க அருள்மறை தந்த அஹ்மதங்கள் நபிமணியை உள்ளன்போடு சொல்வோம் யா நபி யா நபி என்றுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إلى حضرة النبي المصطفى والرسول المجتبى والحبيب المقتفى سيدنا ومولانا محمد المرتضى صلى الله عليه وسلم وشرف وكرم ومجد وعظم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. உண்மையாக அல்லாஹ்வும் அவனின் அமரர்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஏ விசுவாசம் கொண்டவர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாமம் கூறுவீர்களாக. அல் குர்ஆன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا
نصرا عزيزا صدق الله العلي العظيم. بسم الله الرحمن الرحيم. سبحان العزيز الغفار الحليم الستار الكريم الجبار الواحد القهار ذي الكبرياء والعظمة والجلال والبهاء والقدرة والكمال الصمد البديع الذي اختار إظهار آثار أسرار أنوار مصون مكنون درة تاج مجد النبوة والفخار بإيجاد طلعة نبيه سيدنا محمد المختار. اللهم صل وسلم وبارك عليه. மகிழ்மிக்க அல்லாஹ் என்றென்றும் மட்டில்லாத புகழுக்குரியோன். அவன் வானம் பூமி இவைகளில் பறந்து கிடக்கும் பல்கோடி ஜீவராசிகளை உயிரற்ற சிருஷ்டிகளை சமைத்தான். இவை யாவற்றுக்கும் கருவூலமாக காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கினான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றத்தால் எல்லா நபிமார்களுக்கும் பிந்தியவர்கள் ஆனாலும் அல்லாஹ்வின் கைவண்ணத்தால் காலத்தால் எல்லா படைப்புகளுக்கும் முந்தியவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பூவில் படைத்து அனுப்பப்பட்டு தம் விழிகளை திறந்து உயரே நோக்கிய போது சுவனத்தின் வாயிலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வின் திருநாமத்தோடு அன்னலாரின் திருநாமமும் கண்ணியப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பற்றி அவர்கள் வினவிய போது, உமது பரம்பரையில் இறுதி நபியாக தோன்றவிருக்கும் இவர் எல்லா படைப்புகளுக்கும் முன்னோடியானவர். அவரை நான் வெளிப்படுத்துவது இல்லை என்றிருந்தால் விண்ணையோ மண்ணையோ அவைகளில் உள்ள பல்கோடி பொருட்களையோ படைத்திருக்க மாட்டேன் என்றான் அல்லாஹ். முன்னிலையான நபி அவர்களின் ஒளிப்பிரவாகம் தீர்க்கதரிசிகள் நன்மக்கள் ஆகியோர் வழியாக உலகில் பவனி வந்து கொண்டே இருந்தது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளே பெருமானாரின் பேரொளி பிரகாசித்துக் கொண்டிருந்ததால் அன்பு கட்டளையிட்டார்கள். فلما حان بروز جماله وإشراق الكون بأنوار كماله عم الفرح والبشرى. பெருமானார் அவர்களது ஜனனம் அண்மித்த சமயம் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. தொலைவில் உள்ள புஸ்ராவின் மாளிகையை ஒளி வண்ணமாக தம் இல்லத்திலிருந்தே கண்டார்கள் அன்னை ஆமினா அவர்கள். பாரசீக மன்னனின் கோட்டை தரைமட்டமானது. வெள்ளப் பிரபாகமான சாவா நதி வற்றி வறண்டு போயிற்று. வறண்டிருந்த சமாவா என்ற ஓடை ஜலப்பிரளயமாயிற்று. அக்னியை வழிபடுவோரான பாரசீகரின் நெருப்பு அணைந்தது கண்டு அவர்கள் திடுக்கிட்டார்கள், தடுமாறினார்கள். விக்கிரகங்களெல்லாம் தலைகுப்புற புரண்டன. வள்ளல் நபி அவர்களின் வருகையால் மௌட்டீகம் அழிந்து மகத்தான நேர்வழி மறுமலர்ச்சி காணப்போகிறது என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வரிசை கிரமமாய் தோற்றம் தந்தன. سلام ما سرمدا على المصطفى ما يلوح النار الكون قد لا لنا واستنار بمولد الهادي وطاب القرار لما بدنا عمنا الهدى لله ما أبوها جزاك المنار أشرقت الأنوار بين الديار هذا منادي سعد لما أتى يا طالب الفوز البدار البدار مذ جاء الحق في عزتي وزخر
شاء